பிரைஸ் பீ டு காட். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்கும் பொழுது இருக்கின்ற ஒரு மனசு சமாதானம் வேற எதுலையுமே கிடைக்காது. ஏன்னா நாம துதிக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே வந்து அசைவாடுகிறவராய் இருக்கின்றார். துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதிகள் மத்தியிலே அவர் உலாவுகின்றவர். எனவே துதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மிக சமீபமாய் இருக்கின்றார். எனவே நாம் பாடி துதிக்கின்ற வேளையிலே நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்பட்டு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதிகாலையில துதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஒரு நிம்மதியா துதிக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாங்க என்னோட கூட சேர்ந்து நீங்களும் பாடி ஆராதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள், இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். ஏக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீரே கர்த்தர், நீர் மாறாதவர், துதிகளில் மத்தியிலே நீ தகப்பனே அசைபாடுகின்றவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிக்கின்றேன் என்று சொன்னீராப்பா. உத்தரவு கொடுக்கின்றவர் அப்பா, நீர் காண்பிக்கின்றவர் ஐயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களுடைய துதிகளிலே மகிமைப்படுவீராக ராஜா. இவர்கள் என்னுடையவர்கள், என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொன்னீங்களே. அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே லூயா. என்னோடு கூட சேர்ந்து துதிக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பாடி மகிழும் பொழுது அந்த இருதயம் முழுவதிலேயும் என் தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கி கிரியை செய்யட்டும் தகப்பனே, கிரியை செய்யட்டும் ராஜா. அல்லேலூயா, லீதமான ஷபரபரபனத்தன கராஷியா துரிபியோ. உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், அதிகாலையிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. எஜமானின் நேச முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. அல்லேலூயா. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் பதில் கொடுக்கிறவர் அப்பா. கதறுகின்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்று நிற்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவர் அப்பா. அல்லேலூயா. என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாததுனால வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் நீர் வேண்டுதல் செய்கிறவர் அப்பா. உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி எங்கள் மன விருப்பத்தை எல்லாம் நீங்க நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர் ஐயா. அதனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம்.
பிள்ளைகள் துதிக்கின்ற வேலைகளிலே, அவர்கள் வீடு முழுவதிலேயும் அவருடைய நிலைக்கால்கள், அவருடைய வாசல்கள், அவங்களுடைய தகப்பனை பலகணிகள், ஓ ஹல்லேலூயா, ஒவ்வொரு ஜன்னல்கள், ஒவ்வொரு கதவண்டையிலையும் உங்க ரத்தத்தினால தகப்பனே ஹல்லேலூயா சிலுவையின் அடையாளத்தை வரைந்து இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அக்கினியை போட்டு நாங்க பாதுகாத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்க 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 சாத்தான் தகப்பனே அந்த இருந்த இடம் தெரியாதபடிக்கு ஓடும்படிக்கு தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டராஜ். அவர்கள் அப்பா தகப்பனே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்ததே. அந்த வார்த்தையின் படிக்கு கத்த நீர் கிரியை செய்வீராக ராஜா. உம்முடைய வலது கை ஓங்கிய உமது புயத்தை பிள்ளைங்களுடைய தகப்பனே அல்லேலூயா இந்த ஜப நேரத்துல, இந்த ஜபத்துல அவர்களுக்கு நேராக உங்க கரத்தை நீர் நீட்டுவீராக ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஜப தடைகள், துதிக்க இருக்கிற தடைகள், சரீர பலவீனங்கள், தேவ சமூகத்தை நெருங்க கூடாதபடி இருக்கிறதான மன போராட்டங்கள், இயேசுவே உங்க பொற்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதிக்கும் பொழுதே அவைகள் எல்லாம் மாறி போகட்டும், அவைகள் எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே. அற்புதங்களை செய்வீராக ராஜா. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நீரே என்றோ. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இயலாமையில நீங்க செய்து முடிக்கிறவர் அப்பா. உங்க முன்னாடி வந்து நின்னுட்டோம்னா எங்களுடைய முடியாமை, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய தகப்பனே சூழ்நிலைகள் எவ்வளவு தடுமாற்றமா இருந்தாலும் அவைகளில் எல்லாம் நீர் இருந்து நடத்துகிறீர் அப்பா. நீருடன் இருந்து நடத்துகிறீர். ஓ தகப்பனே, எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கின்ற, எங்களை பார்த்து கொண்டே இருக்கின்ற, எங்களிடம் பேசுகின்ற ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. உம்மையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஓ தகப்பனே, இப்பொழுதே உம்முடைய கரம் எங்கள் ஜெபிக்கின்ற எங்கள் மீது, துதிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் கிருபையாய் நடத்துங்கப்பா. மகிழ்ச்சியின் சத்தம், துதியின் சத்தம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் கேட்க பண்ணுங்க அப்பா. கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளாக துதியின் எழுப்புதல், அநேகர் கூடி துதிக்க, வீடுகளிலே துதிக்க, பாடி மகிழ்ந்து துதிக்க கத்த நீர் அனுக்கிரகம் செய்யுங்க அப்பா. நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்க இருக்கிற தடைகளை எல்லாம் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பிள்ளைங்க கூடி வருகின்ற ஒற்றுமையை தடை செய்கின்ற எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேள்களை தகப்பனை நசுக்கத்தக்கதாக இந்த துதியில ஹல்லேலூயா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்ற தகப்பனே வார்த்தையின் படிக்கு கத்த நீர் கிரியை செய்து ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாகவும் துதியின் சத்தம், துதியின் வீடாக, துதியின் இல்லமாக, துதிக்கின்ற உதடாக, துதிக்கின்ற நாவாக நீங்க ஒவ்வொருவரையும்
துதியின் உடையை உடுத்துவிப்பீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துவீராக. ஓ தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். துதிக்கும் பொழுது உங்களுக்கு மெய்யாலுமே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏன் என்று சொன்னால், அவரிடத்திலே வந்த ஒருவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளாதவராய் இருக்கின்றார். இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம். ஆனா எல்லாரும் இதை செய்வோமா என்று ஒரு கேள்விக்குறி எழும்பும் பொழுது பதில்கள் ஒரு சில இடத்துல நோ என்றும் ஒரு சில நேரங்களிலே எஸ் என்றும் வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க இந்த வசனம் எவ்வளவு அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் டு ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் காலையில எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் காரியம், எழுந்த உடனே பிளான் பண்ணுவோம். சமைக்கிறது என்ன, வெளியில போறது என்ன, டியூட்டி என்ன, பிசினஸ் என்ன, நிறைய காரியங்களை பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம். இதெல்லாம் கண்டிப்பா வேணும். திட்டமிடுதல் என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். கண்டிப்பா அதை நம்ம செய்யணும். ஆனா தேட வேண்டிய காரியம் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்தை. நிறைய பேர் எங்கிட்ட ஜெபிக்கிறத பத்தி சொல்லும் பொழுது, ஜெபிக்கிறதுக்காக அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது, எப்படி ஜெபிக்கின்றீர்கள், ஜெபத்திற்கு எப்படி உங்களுடைய சூழ்நிலை இருக்கிறது என்று அவர்களிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுகின்ற ஒரு காரியம், தூக்கமா வருது, தூக்கம் கலைய மாட்டேன்து, காலையில எழும்பவே முடியல, நான் எழும்பும் பொழுது பொழுது விழிஞ்சிடுது, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும், எல்லாரும் ஸ்கூலுக்கு போக வேண்டிய, டியூட்டிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன், அந்த டைம்ல போய் நான் பாடிக்கின்னு துதிச்சுக்கின்னு இருக்க முடியாது. ஏன்னா மற்றவர்கள் ஸ்கூலுக்கோ டியூட்டிக்கோ காலேஜுக்கோ கிளம்பும் பொழுது நம்ம போய் துதிச்சுக்கினோ பாடிக்கினோ இருக்க முடியாது. அதனால தான் முன்னதாகவே எழும்பி உங்கள் மனதை, உங்கள் நேரத்தை ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்ட பேசணும்னா கர்த்தர்கிட்ட பேசுறது. இப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு என்று சொல்லி தேடும் பொழுது அவர் நீதியை தேடும் பொழுது, இல்லைன்னா சட்டென்று சாத்தான் நம்மளை அநீதிக்குள்ளாக கொண்டு சென்று விடுவான். அநியாயக்காரராய் நாம் மாறிடுவோம். நம்ம பேச்சு அநியாயம், நம்ம கண்கள் அநியாயமா, நம்ம பேசுற எல்லா காரியங்கள், செய்கின்ற எல்லா காரியங்களும் அநியாயமாய் மாறிவிடும். அநீதி உரை நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகத்திற்குள் நாம கிளம்பி போகும் பொழுது நாம நீதியை தேடி இருந்தால்தான் நாம தைரியமா இறங்கி நம்மளுடைய காரியங்களை அந்த டே ஃபுல்லாவே நம்மளால செய்ய முடியும். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவர் நீதியை தேடுங்க, பின்பு உங்களுக்கு என்னென்னலாம் வருமா தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பாராம். 2 காரியம் இதுல, அந்த கூட என்ற வார்த்தையில 2 காரியம் சொல்லலாம். நம்ம வாசிக்கும் பொழுது இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கொடுப்பார், உங்களுக்கு கூட கொடுப்பார், எக்ஸ்ட்ரா கொடுப்பார். ஆனா இன்னொரு காரியம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கொடுக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கிற பிளெஸிங்ஸ் மாதிரி அல்ல, உங்களுக்கும் கூட, இது உங்களுக்கும் கூட கொடுப்பார். இந்த ராஜ்யத்தை, இந்த தேவனுடைய நீதியை நீங்க தேடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உங்களுக்கும் கூட கொடுப்பார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, தடையா இருக்கா அந்த தடைகளை மிதித்து ஜெபிங்க. கண்டிப்பா உங்களுடைய நேரத்திற்கு முன்னதாகவே எழும்பி நீங்கள் இப்படி ஜெபிப்பதற்கு பழகப்படுத்தணும். அதாவது அதிகாலையிலே நீங்கள் எழும்பி தேவ சமூகத்திலே உட்கார வேண்டும். எப்படி ஜெபிச்சா அந்த நேரம் நல்லா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? நான் 2 நிமிஷம் ஜெபிப்பேன், 5 நிமிஷம் ஜெபிப்பேன், இல்லைன்னா ஒரே ஒரு பாட்டு பாடி 10 நிமிஷம் ஜெபிப்பேன். நான் எப்படி ஒரு மணி நேரமாவது தேவனுடைய சமூகத்தில் உட்காருவது என்பதை குறித்து வேறொரு வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, பின்பு உங்களுக்கு உரிய தேவ பிரசன்னத்தையும் அந்த டே ஃபுல்லா உங்க மேல இருக்க கர்த்தருடைய கிருபையும் நீங்க நினைத்து மறுநாள் நன்றி சொல்லுவீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாள் முழுவதிலேயும் நீங்க கையிட்டு செய்யும் காரியங்களையும் உங்கள் கால் செல்லும் இடங்களிலேயும் ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவ பிரசன்னத்தையும் உங்களுக்கு உணர செய்து
தீங்கிலிருந்து உங்களை பாதுகாத்து நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நடத்துவாராக. God bless each and everyone. Shalom.